எல்லாருக்கும் வணக்கம். கடைக்குட்டி சிங்கம் இந்த படத்தோட டைரக்டர் பாண்டிராஜ். இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜும் ஒரு சென்டிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரிகல்ச்சர் மெசேஜும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸும் பேஸ் பண்ணி இருக்கும். சாதாரணமாக இருக்கிற சாமானிய மக்களுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது? இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 5மே பெண்ணாக பிறந்ததுனால வெக்ஸில் இருக்கிற சத்யராஜ்க்கு 6வதாக வந்து பிறக்கிறவர் தான் கார்த்தி. இதனாலேயே இவருக்கு 5 மாமா, அவரோட பசங்க 2 முறை பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தேவதைகள் சூழ்ந்து இருக்கிறாரு. இவருக்கு இந்த பொண்ணெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாயிஷாவை லவ் பண்ணுறாரு. பொதுவாகவே வந்து ஒரு நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பொண்ணு எடுக்கலைன்னா ரிலேஷன்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதே மாதிரி இந்த சாயிஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லனோட மாமா பொண்ணு. ஸோ இந்த ரிலேஷனையும் தாண்டி அந்த வில்லனையும் தாண்டி அவர் வந்து சாயிஷாவை எப்படி வந்து கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டோரியை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லியிருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பேசும்போது கார்த்தியோட இன்ட்ரோ சீன் பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு ரேக்லா ரேஸ் சீன். அதில் வந்து கார்த்தி வந்து ஓடி வந்து அப்படி ஏறி உட்காருவார். அதுக்கு யூஸ் பண்ண அந்த பிஜிஎம், அதுக்கு யூஸ் பண்ண அந்த சினிமாட்டோகிராஃபி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உண்மையான ரேக்லா ரேஸ் பார்த்த ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தில் இருக்கிற குடும்பத்தில் கார்த்தி ஒரே பையன் அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப ஒரு கெத்தாக காமிச்சிருக்காங்க கார்த்தியை. இது வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலிங்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற இன்ட்ரோ ரொம்ப ஆழமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இதுலேயே பாதி படம் முடிஞ்சிருச்சு. அது இருந்தாலும் அப்பப்போ ஒரு சூரியோட காமெடி, ஒரு லவ் சீன்ஸஸ் இதெல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகே மாதிரி தான் தெரியும். அதுலேயும் முக்கியமாக அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லிட்டு இருக்கிற அந்த மெசேஜ் எல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. இப்போ வந்து விவசாயியையும் அழிக்கிற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விவசாயத்தை தலை நிமிர்ந்து தூக்கி நிறுத்துற ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டையே மையமாக கொண்டு போகிறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சில ஏஜ் குரூப்புக்கு இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு சீரியல் எஃபெக்ட் தர மாதிரி கூட இருந்துச்சு ஒரு சில சீன்ஸ்லாம். இந்த படத்தில் வில்லனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பயங்கரமாக சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். ஒரு டம்மியாக காமிச்சதுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய சர்க்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்துக்கு யூஸ் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து எல்லாரோட ஃபேஸும் ஈஸியாக மெமரைஸ் ஆனதுனால இந்த கதையோட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் சத்யராஜ் ஒய்ஃபாக விஜி பண்ணியிருப்பாங்க. அவங்க கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஷார்ட்டில் நடிச்சிருக்கிற விதங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து கார்த்தி ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருக்காரு. பொதுவாகவே வந்து ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்ட்னாலே கார்த்தி வந்து பயங்கரமாக நடிப்பாருங்கிறது நமக்கே தெரியும். பருத்தி வீரன், கொம்பன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து இந்த படத்தில் வந்து கார்த்திங்கிறது ஒரு வேர் மாதிரி. அவரை வச்சு தான் வந்து படமே ட்ராவல் ஆகும்போது அவர் வந்து ரொம்ப கணக்கச்சிதமாக நடிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்துக்கு யூஸ் பண்ண அந்த பிஜிஎம் ஸ்கோர் டி இமான் சொல்லவே தேவையில்லை. சினிமாட்டோகிராஃபி வேல்ராஜ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுக்கோட்டை ஒரு கிராமத்தை இவ்வளோ அழகாக காமிக்க முடியுமா? அந்த பச்சை நிறத்தில் அந்த பசும்பொன் நிறங்கள், அதே மாதிரி அந்த மண் வாசனை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு வில்லேஜ் அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தோட ஸ்டோரி தாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி. பட் ஆனால் வந்து யூஸ் பண்ண டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப லேக் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு டைமில் ஒரு லவ் சாங்லாம் வர்றது வந்து சுத்தமாக ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சாயிஷா வந்து வில்லேஜ் கேர்ளாக யூஸ் பண்ணது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அது ஏன்னா ரொம்ப ஒரு மாடர்ன் கேர்ளாக பார்த்துட்டு திடீர்னு ஒரு சுடிதார் போட்டு ஒரு வில்லேஜ் கேர்ளாக பார்க்கும்போது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்க்ரீன் பேஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா என்னதான் ஸ்டோரி ப்ரிடிக்டபிளாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பி சென்டர்லையும் சி சென்டர்லையும் கொண்டாடக்கூடிய ஒரு படம், ஏ சென்டரில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். ஃபேமிலியோட போய் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குடும்ப படம், ஒரு பக்கா குடும்ப படத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கும். ஒரு சந்தோஷத்தோடு தான் தேட்டர்லேருந்து வெளியில் வருவீங்க. இந்த படத்துக்கு நாங்கள் 5 பாயிண்ட்ஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ் தாராளமாக கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த சேனலில் புதுசாக நீங்கள் வீடியோஸ் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.